இது மகிமை நேரம். ஆண்டவருக்குள் மிகவும் நேசிக்கப்படுகிற மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட திடன் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அந்த பிரகாரமாக நாம் எதற்காக திடமனதுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு மூன்றாவது காரியமாக நாம் மகிமையின் சாட்சியாய் விளங்கி வசனத்தை தைரியமாய் பிரசங்கிப்பதற்கு திடமனதுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மகிமையாய் சாட்சியாய் விளங்குவதற்காகவும் திருவசனத்தை தைரியமாய் பிரசங்கிப்பதற்காகவும் திடமனதுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கிப்பதற்கும் ஆண்டவருக்குள்ளாக சாட்சியின் ஜீவியம் வாழ்வதற்கும் ஒரு திடமனது நமக்கு காணப்பட வேண்டும். வேறு ஏதோ காரியத்தில் நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சகோதரர் கூட உள்ள பகையில் நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களிடத்தில் பேசாமல் இருப்பதில் நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னும் பல காரியங்களில் ஊழியக்காரர் மேல் உள்ள சண்டையில் நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆலயத்துக்கு விரோதமாய் நம்ம செயல்படுவதில் நம்ம ஒருவேளை வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான வைராக்கியங்களில் எல்லாவற்றையும் நம்ம எடுத்து போட்டு அதிலெல்லாம் நமக்கு திடமனது இருக்கிறது, அதெல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவருடைய வசனத்தில் பிரசங்கிப்பதிலையும் ஆண்டவருடைய சாட்சியாய் விளங்குவதிலும் நாம் திடமனதுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஒரு நிமிடம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாக நான் பிரசங்கிக்கிறேனா? அப்போ தைரியமாக நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளாக ஒரு திடமனது இருக்கணும். எப்படிப்பட்டதான திடமனது? ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார், கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறேன், அப்படிப்பட்டதான ஒரு தைரியம் நமக்கு இருக்கும்போது நம்ம வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாயிலிருந்து தானாகவே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போது ஆண்டவருக்குள்ளாக நான் திடமனதாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயமாக கர்த்தருக்குள்ளாக சாட்சியின் வாழ்க்கை தான் வாழுவார்கள். அதிலும் எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த பவுல் முதலாவது எப்படி இருக்கிறார்? சவுலா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் சவுலா இருக்கிறார். இந்த சவுல் ஆண்டவருடைய வார்த்தையில் நல்லா கற்று தெரிந்தவன். ஏனென்று சொன்னால் கமாலியேல் இடத்தில் அவர் கற்றுக்கொண்டவர். அப்போ அந்த கமாலியேல் இடத்தில் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் சவுலுக்குள்ளாக இருந்தது. இருந்தாலும் கூட அவர் வேறொரு காரியத்தில் திடமனதுள்ளவராக இருந்தார். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சவுலுக்குள்ளாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதிலும் கிறிஸ்தவர்களை கொலை செய்வதிலும் இந்த சவுல் திடமனதுள்ளவராயிருந்தார். அப்ப எப்போ ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரோ உடனே அவருக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி வருகிறது. இவ்வளவு நாள் நான் வேற ஒரு காரியத்தில் திடமனதுள்ளவராக இருந்தேன், இப்போ நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியுமா என்கிறதான ஒரு பயத்தின் ஆவி சவுலுக்குள்ளாக வந்தவுடன் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாண்டப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் போது இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில் எப்போது இந்த சவுல் இயேசு கிறிஸ்து உண்மையாக ஏற்றுக்கொண்டானோ அவன் வேறு காரியத்தில் திடமனதாய் மாறிவிட்டான். நம்ம வேற ஏதோ காரியத்தில் ஒருவேளை திடமனதாக இருக்கலாம், அது அல்ல உண்மையாய் நாம் எதில் திடமனதாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதிலும் ஆண்டவருக்குள்ளாக சாட்சியாய் வாழ்வதிலும் மற்றவர்களை ஆண்டவருடைய ஜீவியத்திற்குள்ளாக அழைப்பதிலும் நாம் திடமனதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு திடமனதுள்ள வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஊழியம் என்பது அது ஏதோ ஒரு சொகுசான ஒரு மெத்தை போன்றதோ இல்லை சொகுசான வாழ்க்கை போன்றதோ அல்ல. இந்த ஊழியம் என்கிறதான பொறுப்பு அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் என்பதும் அல்ல, விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது, எனக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த ஊழியத்தை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். அந்த ரோஜாவுக்கு கீழே இருக்கிறதான ஒரு முட்களை போன்று அந்த முட்களை எல்லாம் நாம் தாண்டினால்தான் அந்த ரோஜாவானது அந்த ரோஜா இதழ்களை போன்று இதன்மையான ஒரு மென்மையான ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாசம் செய்ய முடியும்.
ஊழியத்தின் பாதையில் அநேக கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஊழியத்தின் பாதையில் அநேக துன்பங்கள் வரதான் செய்யும். ஒருவேளை மற்றவர்களை குறித்து ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கும் போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிறதான ஒரு பயம், ஒரு கலக்கம் இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டதான பயமோ கலக்கமோ உங்களுக்குள்ளாக வேண்டாம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு திடன் கொள்ளுங்கள். பவுல பாருங்க, உடனே அவருடைய சிந்தை மாறி வேறு இடத்துல அவர் திடன் கொள்ள ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருடைய பிரசங்கத்தில், ஆண்டவரை பற்றி சொல்வதில் அவர் திடன் கொண்டு விட்டார். இன்னைக்கு நாமும் கூட இப்படி செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, மிகுந்த கலக்கம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவார் என்று சேனாதிபதி பயந்து போர் செய்வோர் போய் அவனை அவர் நடுவிலிருந்து இழுத்து கொண்டு கோட்டைக்கு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்தெந்த இடத்துலலாம் பவுல் தைரியமாய் ஆண்டவருக்காக செயல்பட்டாரோ எதிர்ப்புகள் அவளுக்கு வந்தது. ஆனால் அந்த எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஆண்டவர் அவர் பக்கத்தில் நிற்கிறார். பக்கத்தில் நின்று சொல்லலாம், நீ திடன்கொள், நான் பக்கத்தில் நிற்கிறேன், நான் பக்கத்தில் நிற்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்காக தைரியமாய் நம்ம நிற்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம திடமனதாக இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை முன்னிலும் அதிகமாய் நம்ம பிரசங்கிக்க முடியும், முன்னிலும் அதிகமாய் சாட்சியின் வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பால் யாங்கிச்சு என்று சொல்கிறதான ஒரு ஊழியக்காரரை குறித்து நம்ம அநேகர் கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்திற்காக ஒரு மேஜையும், என்னுடைய ஊழியத்திற்காக ஒரு சுற்று நாற்காலியும், ஒரு வாகனமும், ஒரு சைக்கிளும் எனக்கு தேவைப்படுகிறது, இது எனக்கு தாங்க என்று சொல்லி அவர் ஆண்டவரத்தில் கேட்டார். பல நாள் அவர் கேட்டுக்கொண்டிருந்தாரா, ஆனால் அவருடைய ஜெபத்திற்கு பதில் வரவே இல்லையா. ஒரு நாள் அவர் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு தந்து விட்டீர், உமக்கு நன்றி, ஆண்டவரே நீர் இந்த காரியங்களெல்லாம் வாழ்க்கையில் செய்து விட்டீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் ஜபிக்க ஆரம்பித்தாரா. ஜபித்ததோடு மாத்திரமல்ல, அவருடைய சபையில் அநேக விசுவாசிகள் வருவார்கள். அந்த விசுவாசிகளின் மத்தியில் ஆண்டவர் எனக்கு ஒரு மேஜையை, அதுவும் அவர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மேஜையை சொல்லியிருந்தார், அந்த மேஜையும் எனக்கு ஒரு நாற்காலியும் எனக்கு ஒரு சைக்கிளையும் ஆண்டவர் தந்து விட்டார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக திடன் கொண்டு திடமனதாய் தைரியமாய் பிரசங்கித்தாராம். இப்போ அவர் பிரசங்கித்த போது அந்த மேஜையும் அந்த நாற்காலியும் அந்த சைக்கிளையும் பார்க்கும்படியாக ஒரு சில வாலிபர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அவர் சொன்னாராம், நீங்கள் எப்படி உங்கள் தாயின் வயிற்றில் 10 மாதம் வளர்ந்தீர்களோ அதே போல இவை 3 வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்களாம். இப்போ இதை கேட்டதான அந்த வாலிபர்கள் இவரை கேலி செய்து அவர் போய்விட்டார். ஆனாலும் அவர் திடமனதாக இருந்து அவர் எப்படி பிரசங்கித்தாரோ, ஆண்டவருக்குள்ளாக சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த அந்த ஊழியக்காரர் திடமனதாக இருந்து இன்னும் ஆழமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்து ஒரு மிஷனரி அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது இவருக்கு இந்த 3 காரியங்களும் கொடுத்தார். யோசித்து பாருங்க, இவர் திடமனதாக இருந்ததனால் ஒருவேளை அவருக்கு கேலி கிண்டல் எல்லாம் அவரை பார்த்து செய்திருக்கலாம். ஆனால் முடிவோ அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் எதற்காக திடமனதாக இருந்தாரோ அதை நிறைவேற்ற முடித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் திடமனதாக இருந்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்டதான காரியங்களை, இப்படிப்பட்டதான அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் பிரசங்கிக்கும் போது தைரியமாய், உங்களுடைய வார்த்தையில் ஒருவேளை நாம் பிரசங்கித்தா இது நடக்குமா என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. உங்கள் வார்த்தை 2 வார்த்தையாக இருந்தாலும் அந்த 2 வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பலரை ரட்சிக்கும்படியாய், அநேகரை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதற்கு என்ன காரியம்? முதலாவது நாம் திடமனதோடு கூட முன்வர வேண்டும். இன்னைக்கு இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் முன்வரவில்லை என்று சொன்னால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான கிருபைகளை நம் மூலமாய் கர்த்தர் அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்கிறதான ஒரு அனுபவத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அதை நாம் போக்கடித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். உங்கள் அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக திடமனது காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, சகோதரரே அநேகர் என்னை கட்டுகளால் கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பவுல் ஒரு எடுத்துக்காட்டு. எதற்கு?
திடன் கொண்டு வேத வசனத்தை பிரசங்கிப்பதற்கு, திடன் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பிரகடனம் பண்ணுவதற்கு பவுல் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டாக பவுலை நாம் பிடித்து கொண்டு, சவுலாய் அவர் வேற ஒரு காரியத்தில் திடமனதாக இருந்தார். அவர் எப்போது பவுலாய் மாறினாரோ அவர் இன்னும் வேற ஒரு காரியத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் திடமனதாக இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பவுலை ஒரு மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக திடமனதாய் நாம் செயல்படுவோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்குகின்ற பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்குள்ளாக திடமனதாக இருந்து நாங்கள் காரியங்களை நடப்பிக்க, சாட்சியின் வாழ்க்கை வாழ, ஆண்டவரே இயேசுவுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பால் யாங்கிச்சோவை போல அப்பா, அந்த ஊழியக்காரர் உமக்குள்ளாக திடமனதாக இருந்து சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்தது போல இந்த கடைசி எழுப்புதலின் காலங்களை நீர் எங்களையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.